நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகளிர் மகுடம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்ச்சியானது காத்தான்குடியை மையப்படுத்தி காத்தான்குடியில் உள்ள சாதனை பெண்களையும் சுய தொழில் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பெண்களையும் இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்வதற்காக இந்நிகழ்ச்சியானது தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றேன். அந்த வகையில் இன்றும் கூட ஒரு ஆளுமை பெண்மணியை நாம் அழைத்து வந்திருக்கின்றோம். காத்தான்குடியில் மட்டுமல்லாது நாடளாவிய ரீதியில் கூட அழகுக்கலை துறையில் பல சாதனைகளை படைத்து வருகின்ற ஐனா பிரைடல் அண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியின் உரிமையாளர் திருமதி நிரோஸ் நிஜாமுதீன் அவர்களை நாம் இன்று சந்திக்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் நிரோஸ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வேளையில் உங்களை எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் எங்களுடைய கலையம் வந்தமைக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிரோஸ், நீங்கள் கூறுங்கள், உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை நான் கூறுவதை விட நீங்கள் எங்களுடைய நேர்களுக்கு கூறினால் இந்நேரத்தில் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ரிஃப்கா, எனது பேர் நிரோஷ் நிஜாமுத்தீன். சலூன் ஐனா பிரைடல் பிரைவேட் லிமிடெட் அண்ட் அகாடமியின் உரிமையாளர். நான் இந்த ஃபீல்டுக்கு ஒரு 12 வருடங்கள் இருக்கும். ஆனாலும் உத்தியோகபூர்வமாக 10 வருடங்களாக நான் இந்த நிலையத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். அதே வேளை எனது ஃபீல்டு தொழில், அதாவது ஹேர் அண்ட் பியூட்டி, அதாவது சிகை அலங்காரத்துக்குரியதும் தோல் அலங்கரிப்புக்குரியதுமானது. அதே நேரம் மணப்பெண் அலங்காரமும் எங்களுடைய நிலையத்தில் நாங்கள் சேவைகளாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே வேளை சிறிது காலங்களுக்கு முன்னர் நான் எனது ஃபீல்டை எனது தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும், நிறைய மாணவர்களை உருவாக்கி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். அதே போன்று பெண்கள் இதுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த ஃபீல்டை கற்று தேர்ச்சி அடைவதற்காக. அதனால் நான் இதனை ஒரு கல்வியாகவும் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன் இப்பொழுது நான் அகாடமியாக பதிவு செஞ்சு அதே நேரம் அகாடமி நூடாக மாணவர்களை வெளியாகி கொண்டிருக்கிறேன். தற்பொழுது என்னிடம் நிறைய மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் NVQ level 4 நாங்கள் அழகுக்கலை பியூட்டி ஃபீல்டில் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கூறுங்கள், இந்த தொழிலுக்கு நீங்கள் எவ்வாறு இந்த தொழிலை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? இந்த தொழிலுக்கு நீங்கள் எப்பொழுது இந்த தொழிலுக்கு நீங்கள் காலடி எடுத்து வைத்தீர்கள் என்பதனை கூறினால் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் எனது வசிப்பிடம் தான் இது. திருமணம் முடித்த பின்னர் தான் நான் இங்கு செட்டில் ஆனேன். அதாவது இந்த ஊருக்கு வந்தேன். எனது கணவர் இந்த ஊரை சேர்ந்தவர். வெகு காலமாக நான் இந்த ஃபீல்டை கற்று ஒரு குவாலிஃபிகேஷனோடு தான் இருந்தேன், அது தகமையோடு தான் இருந்தேன். ஆனால் இதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் சிறிது காலங்களுக்கு முதல், ஒரு 12 வருடங்களுக்கு முதல், எனது சில பொருட்களை பார்த்து என்னிடம் வருபவர்கள், நீங்கள் இதை இந்த ஃபீல்ட் நீங்கள் செய்கிறீர்களா என்று கேட்டுடன், நான் இந்த ஊருக்கு வந்த புதிது. அப்பொழுது எனக்கு இந்த ஃபீல்டை செய்வதா இல்லையா என்ற சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருந்த போது சில நலன் விரும்பிகள், சில தோழர்கள், நண்பிகள், நீங்கள் இங்கு கற்றவர்கள் யாரும் இல்லை, நீங்கள் இதை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், கட்டாயம் ஒருவருக்கு நிறைய மதிப்புகள் உண்டு, நீங்கள் இதை தொழிலாக செய்ய முடியும் என்று சொன்ன பொருளாதார ரீதியாகவும் மிகவும் இதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் நானும். அப்பொழுதுதான் இதை முதல் தடவையாக எனது நண்பி ஒருவருடைய உதவியோடு தான் இதனை ஆரம்பித்தேன். அவர்களும் சங்கடமற்ற புதிய ஒரு புது அனுபவம் உள்ளவர் என்று கூட பார்க்காமல் அவர்களுடைய ஒரு மணப்பெண்ணை கொண்டு என்னிடம் அலங்கரித்து தாருங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அந்த நிலையில் தான் முதலாக ஒரு மணப்பெண்ணை அலங்காரம் செய்து அதில் ஒரு சிறு வரவேற்பு கிடைத்தது. அந்த காலகட்டங்களில் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசுல அந்த தலையை மறைத்து
அந்த ஒரு மணப்பெண் அலங்காரம் இருக்கவில்லை. எங்கள் ஊர்களில் வந்து தலையை கொஞ்சம் மறைத்துக் கொள்வார்கள். அந்த ரப்பிங் என்று சொல்ற சிஸ்டம் ஃபர்தா சிஸ்டம் மாதிரி அதை வந்து ஸ்டிச் பண்ணி சேர்த்து ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருந்தது. வருடங்களுக்கு முன்பு ஆமாம் அந்த நிலையில் இருந்தது. பிறகு வந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது என்னவென்றால் எங்கள் ஊர் சிஸ்டம் படி, அதாவது ஒரு அங்கு வந்து ஃப்ராக் என்ற வகையில் கவுன் உடுத்தாட்டி அந்த கவுனுக்கு ஏற்றவாறு தலையை மறைத்து அப்படி செய்வார்கள். நிறைய காலங்கள் அந்த மாதிரி ஒரு மணப்பெண்ணினிடம் வரவில்லை. தலையை தான் கட்டி அதுக்கு ஒரு முக்காலிட்டு அப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள் ஊரில். ஆனால் முதலாக ஒரு மணப்பெண் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு மணப்பெண் ஒரு ஆள் தான் வந்து இப்படி எனக்கு செய்ய வேண்டும், வெளிநாடுகளில் இப்படி அரேபிய முறை இப்படி மணப்பெண் அலங்காரம் செய்கிறார்கள், நீங்கள் வெளியூரில் இருந்து வந்த ஒரு காரணத்தினால் உங்களிடம் கேட்கிறேன் என்ற உடனே வந்து எனக்கும் அது சாதகமாக அமைந்தது. அதிலிருந்துதான் அந்த தலையை மறைத்து ரப்பிங் சிஸ்டம் ஃபர்ஸ்டாக வந்து முதலாக ரப்பிங் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தின. அது ஊருக்கு புதிதாக இருந்தது. வித்தியாசமாக பார்த்தார்கள், இது என்ன, இது ஒரு வித்தியாசமான ஆடை முறையாக உள்ளது என்று சொல்லி பார்த்தார்கள். பிறகு காலம் போக போக அதுவே பழகி இப்பொழுது வெகுவாக அதில் உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். என்னவென்றால் உண்மையில் நிறைய மணப்பெண் அலங்காரம் செய்பவர்கள் இருந்தார்கள். நல்ல அவர்கள் நல்ல ஒரு நிலையில் உள்ளவர்கள் அந்த காலகட்டங்களில் வெகுவாக. இப்பொழுதும் கூட நான் நினைக்கிறேன் என்னவென்றால் எங்கள் அளவுக்கு அவர்கள் கற்றிருந்தால் எங்களை விட இன்னும் அவர்கள் அந்த அப்டேட் என்று சொல்லுவார்கள், அந்த முன்னுக்கு போறதுக்கு ஒரு வழி, இந்த முன்மாதிரியாக இருந்திருப்பார்கள். ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் நிறைய பேர் கற்றுத்தான் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை அறிந்த பின்னர் நிறைய பேர் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து நிறைய பேர் உருவாகினார்கள். அதிலிருந்து இப்பொழுது கற்றவர்கள் தான் அதிகமாக உள்ளார்களே தவிர கல்லாதவர்களுக்கு இந்த கற்றுத்தான் கையாள வேண்டும். ஏனென்றால் இந்த துறை வந்து தோல் சிகை இரண்டிற்கும் மிகவும் நெருக்கமான ஒரு துறை. நாம் ஒரு மணப்பெண்ணை அலங்காரம் செய்வதோ இல்ல மணப்பெண்ணுக்கு இல்ல யாராவது ஒரு கிளைண்ட் கஸ்டமர் வாடிக்கையாளர் ஒருவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன் இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு அழகு சாதன பொருளை பயன்படுத்துவதற்கு முன் அவரை பற்றி நமக்கு முழு அறிமுகம் ஒன்று தேவைப்படுகிறது. அவரை பற்றிய அறிமுகம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது, கல்வி முறையிலும் சரி நாம இருந்தாலும் சரி. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய தோல்நிலையும் உடல்நிலையும் வேறுபட்டு காணப்படுகிறது. அவர்களுக்கு இப்போ ஒருவர் பாவிக்கும் ஒரு பொருளை இன்னொருவர் பாவிக்க முடியாது. அவருக்கு சரி என்று தோன்றுவது இவருக்கு அது ஒவ்வாத்தன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நாங்கள் முன்கூட்டியே அவர்களை பரிசோதித்துத்தான் எங்களுடைய சேவைகளை நாங்கள் வழங்குகிறோம். அதுதான் இந்த தொழிலின் ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயம். நிரோஷ், நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் கூறினீர்கள். நீங்கள் தோல் பராமரிப்பு என்று சொல்லும் பொழுதோ எனக்கு ஞாபகம் வருகின்றது, இந்த பிரைடல் மேக்கப்புக்கும் இந்த தோல் ஸ்கின் கேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? ஆமாப்பா, நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது. நகமும் சதையும் மாதிரி ஒரு விடயம் தானது. பிரைடல் மேக்கப் என்பது சாதாரணமாக ஒருவருடைய தோல் எவ்வகையானது என்பதை அறியாமல் நாம் செய்ய முடியாது. தோல் பல வகைப்படும். நான் இங்கே கிளாஸ் எடுப்பதற்கு விருப்பமில்லை, ஆனாலும் சுருக்கமாக நேர்களுக்கு ஆனா இது சம்பந்தமான அறிவியங்கள் மத்தியில் இல்லை. நீங்கள் கூறுவது போன்று இதை கற்றுத்தான் நாம் செய்ய வேண்டும். இதை மேலோட்டமாக படித்துக் கொண்டோ இல்லது பழகிக்கொண்டோ செய்ய முடியாது. அதனால் வருகின்ற பின் விளைவுகள் எங்களுடைய சகோதரிகளுக்கு புரிவதில்லை. அதனால்தான் அந்த ஸ்கின் கேருக்கும் உங்களுடைய பிரைடல் மேக்கப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கூறினால் இந்த வேலை பிரயோசனமாயிருக்கு. இந்த துறையில் வந்து சாதாரணமாக மேக்கப் மட்டும் பழகிக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து மேக்கப்பை மட்டும்தான் பழகிக்கொள்கிறார். ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சு கொள்றதுன்னு சொன்னா அடிப்படையாக நிறைய படிக்க வேண்டும்.
கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டும். தோல் வந்து ஒரு வகைப்பட்டது அல்ல, பல வகைப்பட்டது. மனிதருக்கு மனிதர் ஒவ்வொரு தோலும் வேறுபட்டது. உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி, காலநிலைக்கு ஏற்றவாறு அது வேறுபடுகிறது. நாம் ஒரு பொருளை, ஒரு அழகு சாதன பொருளை தெரிவு செய்வதற்கு முதல் என் தோல் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையது என்பது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளை நமது ஒவ்வாத்தன்மை, ஒவ்வொருவரும் தன்னுடைய உடல் ஒவ்வாத்தன்மையை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவர்களுக்கு சாப்பாடுகளில் ஏதாவது ஒவ்வாத்தன்மை உள்ளதா, டேப்லெட்ஸ் ஒவ்வாத்தன்மை உள்ளதா, அல்லது பூச்சி வகைகளில், முகப்பூச்சி வகைகளில் ஒவ்வாத்தன்மை உள்ளதா என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றை அவர்கள் அறிந்தால்தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். அதாவது கலந்துரையாடல் மூலம் அவர்கள் உங்களுக்கு ஒவ்வாத்தன்மை உள்ளதா என்பதை முதலாவது கேள்வியாக நாங்க கேட்கிறோம். இதெல்லாம் நீங்கள் அந்த மணப்பெண்ணை அலங்கரிப்பதற்கு முன்பே ஆயத்தம் செய்வீர்களா? ஒரு மாதத்திற்கு முதல் வருவார்கள் சிலர். நிறைய இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து நிறைய நாலேஜான பிள்ளைகள், முன்ன இருந்தவங்க மாதிரி இல்ல. அவங்க வந்து அடிப்படையிலே வந்து இதை பத்தின தேவைகள் ரொம்பவே அறிஞ்சவங்க, எங்களை விட தேவைகள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்து சில விஷயங்களை புதுசாக காட்டும் போதுதான் எங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கு என்று சொல்ற விஷயம் வந்து தெரியும். நான் ஒரு பியூட்டிஷியனாக ஒரு பியூட்டிஷியனாக இருந்தாலும் அந்த உண்மையை நான் சொல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்போ நாம அவர்களுக்கு நிறைய அறிவுறுத்த வேண்டி இருக்கிறது. புது புது ப்ராடக்ட்கள் வந்து அவுட் ஆகுது. அந்த இப்ப சும்மா சாதாரணமா சொல்லுவோம், நிறைய பேர் இப்பொழுது வெள்ளையாகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. நிச்சயமா நீங்க இதை பற்றி கூறத்தான் வேண்டும். வெள்ளையாகிறேன்டா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு அதை பத்தி தான் சொல்லணும். முதல்ல வைட்னிங் கிரீம்ஸ், வைட்னிங் ஏஜென்ட் என்று சொல்லி சொல்லுவாங்க. இயற்கையிலே இறைவனால் படைக்கப்பட்ட நிறம் ஒரு வரம். அதை வந்து நிறைய பேர் வந்து விருப்பம் இல்லை. என்னன்னு சொன்னா அதை கொஞ்சம் மெருகேற்றணும், வெள்ளையாக்கணும். நிறைய பேர் வந்து வெயில்ல தெரியும், அது வேறொன்றப்பட்டு பின்விளைவுகளை பற்றி அவர்கள் யோசிப்பதே இல்லை. சில நான் பார்த்திருக்கிறேன், சில தாய்மார் வந்து பிள்ளைகளுக்கு அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார்கள், கிரீம் வாங்கி கொடுக்கிறார்கள். ஏன் கல்யாணம் நெருங்கும் போது நீ நல்ல வடிவா இருக்கணும். ஆனால் உண்மை அது அல்ல. உண்மை வந்து என்னன்னு சொன்னா, நாம் பிள்ளைகளுக்கு நஞ்சை கொடுக்கிறோம், சரியா? போய் அதாவது நஞ்சை ஊட்டுகிறோம் என்பதுதான் உண்மை. ஒரு ப்ளீச்சிங் கிரீம்ல வந்து மேர்க்குரி பெருமானம் என்று சொல்லுவோம், இல்ல மண்ணிய பெருமானம் வந்து அதிகளவா இருக்கிற ப்ளீச்சிங் கிரீம்ஸ்ல வந்து நிறைய எஃபெக்ட்னஸ் இருக்கு. நம்மளோட தோல்ல இருக்கிற சத்துக்களை, கொலாஜனா இருக்கட்டும், மெலனினா இருக்கட்டும், அதை டிஸ்ட்ராய் பண்ணுது, அழிக்கின்றது. அதனால் ஏற்படும் சூழல் காரணிகள்ல வார நமக்கு தூசு துணிக்கைகள் எல்லாமே வந்து நம்மளோட தோல் வந்து தடுப்பதற்கு மறுக்கிறது. ஏனென்றால் அது இல்லை, மெலன்ஸ் எதுவுமே இல்லை, சத்துக்கள் இல்லை. அதனால நமக்கு சூழல்ல இருந்து வர நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்றது நம்ம தோல்ல இல்லாததுனால அற்று போன நிறைய பாக்குறீங்க தானே, ஃபேஸ்ல சரியான பரு, சரியான பொக்களங்கள் காலப்போக்கில் அது மாறி விடுகிறது. அவர்களுடைய தோல் வந்து ஒவ்வாத்தன்மையை அதிக அளவாக ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை தான் அந்த தோல் வாழ்கிறது. சோ அதனால வந்து எந்த ப்ராடக்ட் போட்டாலும் அவங்களுக்கு அலர்ஜிக் ஆக்கி கொண்டேதான் இருக்கும். அவர்கள் வெயில் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சாப்பாடுகள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஃபவுண்டேஷன் வாங்குகிறார்கள், அதையும் கூட அவர்கள் தனது தோலுக்கு பொருத்தமானதா என்று சொல்லி வாங்குவதில்லை. அதுவும் கூட அவர்களுக்கு நிறைய மணப்பெண் அலங்கரிப்பாளர்களும் வந்து அவர்களுடைய நாலேஜை வைத்து, அவர்களுடைய நாலேஜுக்காக வரும் கஸ்டமர்ஸை வந்து அவர்கள் சரியாக பராமரிப்பதில்லை என்பதை விட அறிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு அந்த நிமிடம் வந்து அன்றைய நாள், அன்றைய பிக் டே, ட்ரீம் டே என்று சொல்லும் திருமண நாள் அவர்களுக்கு பெரிது. இவர்களுக்கு அன்றைய நாளில் மணப்பெண் அலங்காரம் மாத்திரமே பெரிதாக உள்ளது. உண்மையில் வந்து அதன் பின்விளைவுகள் எந்த அளவு என்று சொன்னா, நாம் போடும் ஃபவுண்டேஷன் கிரீம்கள்ல பிஹெச் பேலன்ஸ் என்று சொல்லுவார்கள், சரியா? அதாவது காரத்தன்மை, அமிலத்தன்மை என்று சொல்வார்கள். அது அதிக அளவு ஆகும் போதும் முகம் பழுதாகிறது, முகம் சேதத்திற்குட்பட்டு விடுகிறது. அதே வேளை குறையும் போதும்
அதுக்குரிய பின்விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி உள்ளது. அதனால் எப்பொழுதுமே நாம் முதலாவது வாடிக்கையாளராக நீங்கள் இருப்பீர்களானால் கட்டாயம் ஒரு மாதத்திற்கு முதல் அல்லது ஒரு 1 week 2 weeksக்கு முதலாவது உங்களுடைய மணப்பெண் ஸ்கின் கேர் செய்வதை விட ஸ்கின்னை கொண்டு போயிட்டு காட்டுங்க. ஒரு பியூட்டிஷியனிடம் காட்டுங்க. அவர் உங்களுக்கு பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து இதுதான் உங்களுக்கு பொருத்தம் என்று சொல்வதை தெரிவு செய்து கொள்வார்கள். நிறைய பேர் குறைந்த செலவில் கூடிய பெருமதியை எதிர்பார்த்து அந்த ஃபேஷியலாக இருக்கட்டும் அல்லது ஸ்கின் கேராக இருக்கட்டும் விலையும் குறைய இருக்கணும், பொருளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதாவது நான் சொல்ற விஷயம் கேளுங்க, பாக்குறதுக்கு மட்டுமே நல்லா இருக்கணும். அதாவது அது உள்ளுக்கு இருக்கிறது என்னங்கிறது கூட தேடி பார்ப்பது இல்லை. இந்த மாதிரி விடயங்களில் இவர்கள் தந்த பெருமதியான முகத்தை கொண்டு போயிட்டு அது மட்டுமல்ல காலப்போக்கில் பாரிய நோய்களையும் சந்திக்க வேண்டி வருது. அதான் சொன்னேனே, ஸ்கின் கேன்சர் சொல்லுவாங்க. ஸ்கின் கேன்சர் வைட்னிங் ஏஜென்ட்களால் தான் ஏற்படுது. வைட்னிங் கிரீம்ஸ் தான் அதை ஏற்படுத்தி விடுகிறது. தோல் புற்றுநோய்கள் வெகுவாக ஏற்படுது. கிட்னி பாதிக்கப்படுது. நாம் அறியாத நோய்களுக்கு நாம் உட்படுத்தப்படுகிறோம். சரியா? ஹோமோன் இம்பேலன்சபிள் பிரச்சனைகளும் இதனால் ஏற்படுது. சரியா? இதை நம் பெண்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு தகவலை எங்களுடைய சந்ததியினருக்கு கூறியிருக்கின்றீர்கள். அழகுக்கலை துறை என்று செல்லும் பொழுது பியூட்டிஷியன் என்று அடங்கும் பொழுது அதில் மணப்பெண், அதாவது பிரைடல் மேக்கப் என்று சொல்றது மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அதில் அடங்கி இருக்கின்ற விடயங்கள் என்னவருக்கு தெரிவதில்லை. அவ்வாறு நீங்கள் அதில் எவ்வாறான விடயங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன மாதிரி வேறு விடயங்களை நீங்கள் கையாண்டு வருகிறீர்கள்? ஸ்கின் கேர், ஹேர் ஸ்டைல், அப்படி நிறைய விடயங்கள் இருக்கும். அது சம்பந்தமாக தெரிவதில்லை. இப்ப நிரோஸ் என்றால் பியூட்டிஷியன், பிரைடல் மேக்கப் செய்வாங்க என்றுதான் நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு கூட அப்படித்தான் தெரியும். இப்ப தற்போது உங்களுடன் அறிமுகமான பிறகுதான் இவ்வாறான விடயங்கள் உங்களுக்குள் அடங்கி இருக்கின்றது எனக்கு தெரிய வருகிறது. அது பற்றி நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு கூறுங்கள். ஆரம்ப காலங்களில் என்னிடம் இவர்கள் சொன்னார்கள், கற்று இருக்கிறீர்கள். ஆரம்ப காலங்களில் 12 வருடங்களுக்கு முன்னர் இந்த கோர்ஸுக்கு இந்த ஃபீல்டுக்கு பெரிய அளவில் சர்டிஃபிகேட் ஒன்று இருந்தால் போதும். ஏதோ ஒன்று பேசிக்காக படித்து சர்டிஃபிகேட் இன் பியூட்டிஷியன், அதாவது சர்டிஃபிகேட் இன் பியூட்டிஷியன் என்று சொல்கிற அந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்டுகள் தான் வரையறுக்கப்பட்டிருந்தது. காலப்போக்கில் இந்த துறை சுற்றுலாத்துறையோடும் சம்பந்தப்பட்டுள்ளது. அதாவது சுயதொழில் முயற்சியாளர்கள் பெண்களுக்குரிய ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இது. இந்த ஃபீல்டு நாடுகளில் நமது ஊரை விட்டே கொஞ்சம் வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த ஃபீல்டு எப்படி இருக்கு. கிளம்பலாம் அந்த அளவுக்கு எங்களுடைய ஊருக்கு இந்த துறை ஆகிக்கொண்டு வருகிறது. இப்பொழுதுதான் அப்டேட் ஆகிக்கொண்டு வருகிறது. சரியா? ஆனாலும் இது அப்டேட் ஆன காலங்களில் அந்த காலத்தை பத்தி கதைக்கிறேன். நான் வெளி இடங்களில் மிகவும் இதுக்கு முக்கியத்துவம் இருந்தது. அப்போ சர்டிபிகேட் கோர்ஸ் மட்டும்தான் நான் முடிச்சிருந்தேன். பிறகுதான் எனக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்று தேவைப்பட்டது. என்னுடைய கணவர் இந்த ஃபீல்டை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருந்தார். அடுத்தடுத்து கற்றுக்கொள்வதற்கு அடுத்ததாக நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது எனக்கு பிஆர், அதாவது லைசன்ஸ். இதுக்கு ஒரு லைசன்ஸ், அங்கீகாரம். இந்த தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்பட்ட போது நான் பிஆர் எடுப்பதற்காக சென்ற போது இதுக்கு NVQ level 4 வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது நான் இதுக்கு பிஆருக்கு NVQ தான் வேண்டும் என்று சொல்லி தெரியாமலே நான் கற்றுக்கொண்டுதான் இருந்தேன். கற்று எக்ஸாம்ஸ் எல்லாம் செஞ்சிருந்தேன். அப்ப நான் ஓகே, நான் செஞ்சுட்டேன். ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வர வேண்டி இருந்தது. அதுவும் எனக்கு ஹேர் பியூட்டி ரெண்டுக்குமே, ஸ்கின் கேருக்கும் ஹேருக்கும் அதுக்கும் இரண்டுக்கும் வேறு வேறு விதமாகத்தான் படிக்க வேண்டும். இரண்டும் செஞ்சு 2களையும் பாஸ் பண்ணி பிறகு இந்த ஃபீல்டுக்கு NVQ என்பது சேவையாற்றுவதற்கு மட்டுமே. அதாவது ஓனா ஒரு சலூன் வைக்கலாம். இதை விட நாம் நாலேஜ் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா இதை விட அடிப்படையா level 5 ஒன்று இருக்கு, காஸ்மெட்டாலஜின்னு சொல்லுவாங்க. இப்ப காஸ்மெட்டாலஜி பல விதமாக
திரிபடைந்து விட்டது. காஸ்மெட்டாலஜி என்ற பேர்ல வந்து இல்லை, அழகு சாதன பொருட்களும் தோலும் எப்படி சம்பந்தப்படுகிறது என்பதுதான் இது வந்து காஸ்மெட்டாலஜி என்பது. சரியா? அழகு சாதன அதாவது லெவல் 4 என்பது சேவை செய்வது, அதனால் வரும் விளைவுகளும், அதனால் அதை எப்படி பாவிப்பது, அதற்குள் அடங்கியிருக்கும் மூலப்பொருட்கள் எவை, தோல் என்பது என்ன, தோல் என்பதின் மூலப்பொருள் என்ன, தோல் எவ்வாறு இந்த அழகு சாதன பொருட்களை ஏற்றுக்கொள்கிறது, ஆரம்ப காலம், அதன் அடிப்படை எது என்பதை வந்து கற்றுக்கொள்வதுதான் காஸ்மெட்டாலஜி என்பது. இதை கற்றுக்கொண்ட பின்னர் தான் நானுமே அறிந்தது வந்து எந்தெந்த ப்ராடக்ட் வந்து எப்படி பாவிக்கலாம், ஒரு நபரை நாம் ஏன் அணுக வேண்டும், வாடிக்கையாளரை ஏன் அணுகி நாம் அவரோடு முன்கூட்டியே பேசி கட்டாயமாக்கி விட்டேன். நான் எனது தொழில் நிலையத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ள ஒரு விடயம், ஒரு வாடிக்கையாளர் எம்மை சந்திக்காமல் நாங்கள் சேவையாற்றுவது கிடையாது. அவரை தொட்டுணர்ந்து, அவருடைய தலைமயிரை கூட தொட்டு உணர்ந்துதான் அவர்களுக்கு சேவையாற்றுவது. ஏனென்றால் எல்லோருக்கும் சேவையாற்ற முடியாது. சேவையாற்றவே முடியாதவர்களை உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அடுத்ததாக நீங்க சந்திக்க வேண்டியது டாக்டர், ஸ்கின் டாக்டர், உங்களோட ஸ்கின் கேருக்குரிய டாக்டர் பாருங்க. ஏனென்றா மேலோட்டமான விடயங்கள் மாத்திரமே நாங்கள் செய்யக்கூடியது. நாங்கள் MBBS இல்லை என்பதை நான் அடிக்கடி எனது கிளைண்ட்ஸ், வாடிக்கையாளர்கள், நாங்கள் டாக்டர்ஸ் அல்ல, நாங்கள் பியூட்டிஷியன்ஸ். அது எமது மனதில் இருக்க வேண்டும் என்றைக்குமே. அதுதான் உண்மை. நீங்கள் இப்படியான உங்களுடைய சொந்த முயற்சியில் இப்படியான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்கள் நீங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றீர்களா? சிறிது காலத்துக்கு முதல் எனக்கு இதன் தேவை ஒன்று தேவைப்படுது. காஸ்மெட்டிக் உற்பத்தி செய்வதை விட காஸ்மெட்டிக்ஸை பற்றி அறிய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருந்தது. அது என்ன என்பது. அதற்காகவே நான் வந்து ஆயுர்வேதிக், முதலாவது ஆயுர்வேதிக் பியூட்டி தெரபி என்பதை கற்றுக்கொண்டேன். பிறகு அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் காஸ்மெட்டிக் உற்பத்தி பொருட்களையும் கற்றுக்கொள்ளலாம், அதையும் கற்றுக்கொண்டேன். அது எமது ஐக்கா மூலியமாக தான் நான் கற்றுக்கொண்டேன். என் நிலையத்தையும் தெரிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் இதை பற்றி கற்றுக்கொள்வதெல்லாம் ஐக்கா ஆயுர்வேதிக் மூலியமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஐக்கா சென்டர் ஆயுர்வேதிக் மேனுஃபேக்சரிங் வந்து டிப்ளோமா ஆயுர்வேதிக் மேனுஃபேக்சரிங் செய்த பின்னர் அது பேசிக். பிறகு அதன் அடிப்படை இன்னமும் இருக்கின்றது அது கற்றுக்கொள்வது, அட்வான்ஸ் டிப்ளோமா மேனுஃபேக்சரிங். அதையும் கற்றுக்கொண்ட பின்னர் எனது வாடிக்கையாளர்கள் ஒரு சிலர் ஆசைப்பட்டார்கள். நைட் கிரீம்ஸ், சோப் வகை, சிலர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு உகந்தது, பொருத்தமானவற்றை தெரிவது. சிலர் ஹேர் ஃபாலிங், அதாவது முடி உதிர்தல், முடி கொட்டுதல், முடி வளராம, இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்ப நம்ம கற்றதுக்கு பிறகு அந்த சிகிச்சை அளிப்புக்குரிய உற்பத்திகளை எங்களுக்கு செய்வதற்கு தெரிந்ததுக்கு பிறகு நாம் நாம எப்படி ஃபாஸ்ட் மூவ்ல இருக்குன்னு சொல்றத ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க ஒரு சின்ன அளவுல செஞ்சோம். அதுக்கு பிறகு அதுல பெனிஃபிட்ஸ் நிறைய வந்துச்சு, ஒவ்வொன்றுக்கும் வந்துச்சு. அதிக அளவாக கேள்வி வந்தது ஹேர் ஆயில், சோப், நைட் கிரீம், லிப் பாம். இந்த 4 வகையான ப்ராடக்ட்டுக்கும் எங்களுக்கு அதிக அளவான கேள்வி வந்தது. மற்றது எல்லாமே கையிருப்பில் இருக்கின்றது. ஆம்னர்களே, நீங்களும் உங்களுக்கு தேவை என்றால் அவர்களுடைய தயாரிப்பில் உள்ள கிரீம் வகைகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களுடைய இந்த திரையில் தெரியும் இலக்கத்துக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசுவோம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு அகாடமி ஒன்றை நடத்தி வருகின்றீர்கள். அவங்களுடைய அகாடமி பற்றி எங்களுக்கு கூறுங்கள். அகாடமி பற்றி கூற போனால், கொரோனா சிச்சுவேஷனுக்கு முதல் தான் நான் அதை ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய காலங்களாக ஒரு ஆர்வம் இருந்தது. என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கற்றுக்கொள்றதுக்கு நிறைய இடங்களை தேடி சென்றேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன், நிறைய செலவழித்திருக்கிறேன். அப்பொழுதுதான் எனக்கு தேவைப்பட்டது இந்த கற்கும் நிலையங்கள் வந்து அதிக சொற்பமான ஒரு அளவில் தான் இருக்கின்றது. அதுவும் எமது ஊரிலிருந்து வெளியில் சென்று கற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டுவதில்லை. அப்பொழுதுதான் எனக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தார்கள், உங்களுடைய விடயங்களை, உங்களிடம் நிறைய விடயங்கள் இருக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் கற்றுத்தாருங்கள் என்று. முதலாக நான் 1 நாள் 2 நாள் பயிற்சி பட்டறைகள்
வெளியிடங்களுக்கு சென்று செய்வதற்கு ஆரம்பித்தேன். முதலாக கல்முனையில் தான் எனது ஒரு நெருங்கிய தோழி ஒருவர் மூலமாக அவருடைய வீட்டிலேயே ஆரம்பித்து அவர் மூலியமாக நிறைய இடங்களில் இருந்து இதில் நிறைய ஆர்வமுள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. அந்த வீட்டிற்கு நிறைய பேர் ஒரு 15-20 பேர் மாதிரி வந்து அங்க ஜாயின் பண்ணினாங்க. பிறகு அதன் மூலியமாக அடுத்த கட்டமாக வெளியிடங்கள் கண்டியில் ஒரு ஒர்க் ஷாப், ஒரு 1 day கிளாஸ் செய்வோம் என்று ஆரம்பித்தோம்னா 1 day கிளாஸ் 2 day கிளாஸாக மாறியது. அங்கும் சென்று மிகவும் சந்தோஷமாக வரவேற்புடன் அவர்கள் எல்லாம் ஆயத்தம் செய்திருந்தார்கள். அங்கேயும் இந்த மாதிரி 2 நாள் பட்டறைகளை செய்தேன். இன்றும் கூட அவர்கள் என்னுடன் தொடர்பில் உள்ளார்கள். அந்த மாணவர்கள் இன்றும் சொல்வார்கள், மிஸ் எங்களுக்கு இந்த விடயங்கள் தெரியாம இருந்தது, அந்த விடயங்களை எல்லாம் சிறு சிறு நுணுக்கங்களை எல்லாம் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தீர்கள், இன்றும் நாங்கள் அந்த நுணுக்கங்களை இன்றும் நாங்கள் கையாள்கிறோம் என்று சொல்வார்கள். அன்றிலிருந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்தார்கள், இப்படி கிளாஸஸ் செய்றீங்களான்னு சொல்லி. அதிலிருந்து நான் ஒரு நாள் இந்த கிளாஸஸ் செஞ்சேன். எந்த விதமான ஒரு அப்டேட் பண்ணவும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்கள். இப்ப நிறைய பேர் கிளாஸ் என்ற உடனே நிறைய பந்தியாக நிறைய அட்வலை போடுவார்கள், அட்வலை உண்மையில் எனக்கு அதற்குரிய நேரம் இல்லாமையினால் நான் அந்த வேலை செய்வதில்லை. எனக்கு நேரம் போதாமையினால் அதுகள் செய்ய நிறைய பேர் கேட்பாங்க, அட் போட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு டைம் இல்லை அப்படி. ஆனாலும் இப்பொழுது என்னிடம் 20 பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக சொல்கிறேன். ஆமாம், காத்தாங்குடியில் மட்டுமல்ல, கல்முனை, சம்மாந்துறை, அது மாதிரி ஏராவூர், ஓட்டமாவடி, வெளியிடங்களிலும் இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இடப்பற்றாக்குறை, அதனால் கொஞ்சம் எனக்கு அந்த முதல் கட்டமாக முதலாவது சேர்ந்த அவ்வளவு பேரையும் ஜூன் மாதம் அவர்களை எக்ஸாமுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் இப்பொழுதுக்கு நான் நெக்ஸ்ட் இயர் வந்து புது பட்ஜெட்டை இன்டெக்ஸ் பண்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உண்மையில் சர்டிபிகேட் கோர்ஸாக தான் செஞ்சு கொண்டிருந்தேன். டிப்ளோமா என்பதெல்லாம் இல்லை. இதில் டிப்ளோமா என்ற ஒரு ஃபேக்கல்டி வந்து இந்த கோர்ஸ்ல இல்லை. சர்டிபிகேட் இன் பியூட்டிஷியன், சர்டிபிகேட் இன் ஹேர் ட்ரெஸ்ஸிங் மாத்திரம் தான் உள்ளது. அவர்களிடம் கற்றுக்கொண்டு அவர்கள் வெளியிடங்களில் ஆமா, இப்பொழுதைக்கு வந்து யூகேல 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதே நேரம் அபுதாபியில் 2 பேர் இருக்கிறார்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவர்கள். ஆமாம், அவர்கள் இன்றும் யாராவது முடிச்சிருந்தா அனுப்புங்க, நாங்க வேலை ஏற்பாடு செய்யணும் என்று கேட்பார்கள். சாதாரண ஒரு சர்டிபிகேட் என்பதை விட நான் கவர்மெண்ட் நான் NVQ சர்டிபிகேட்டாகத்தான் கொடுத்து கொண்டிருந்தேன். பிறகுதான் எனக்கு தெரிந்தது இதற்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் ஒன்றில்லை. கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான விடயங்களை கற்றுக் கொடுப்பவர்கள் காட்டுகிறார்கள். இது ரொம்ப கஷ்டம் என்பதை என்னை பொறுத்தவரை அதை ஈஸியா செய்ய முடியும். எப்படி என்றால் இலகுவான வழிமுறைகளை கையாள முடியும். கற்றுக்கொள்வதை விட எக்ஸாம் போடுவதை சொல்கிறேன். என்னிடம் கற்றுக்கொண்ட பிள்ளைகள் வந்து NVQ level 4 உடன் இப்பொழுது கல்முனையில் சலூன் செய்கிறது, சம்மாந்துறையில் இருக்கிறார்கள், அதே போன்று நிறைய இடங்களில் கண்டியில் இருக்கிறார்கள். கற்றுக்கொண்டவர்கள் NVQ லெவல் ப்ராப்பராக முடித்தவர்கள், தொழில் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு நல்ல நிலையில் இருக்கிறார்கள். பெருமைப்படுகிறேன், நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அதே போன்று இனி வரும் காலங்களில் நல்ல நிலையில் உருவாக வேண்டும். ஏனென்றால் இந்த ஃபீல்ட் வந்து நான் எனது பரம்பரையை உருவாக்கவில்லை, எனது பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்தாக நான் உருவாக்கவில்லை. அவர்கள் வேறு வேறு துறைகளில் உள்ளார்கள். என்னோடு இது முடிந்து விடக்கூடாது. எனக்கான மாணவர்களை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு வழியை வகுத்துவிட்டு நான் ஒதுங்கி விடுவதுதான் என்னுடைய ஆசையாக உள்ளது. அவர்கள் விளங்கும் பேர் விளங்கும். அவர்களுக்குரிய வழிகாட்டல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரம் அவர்கள் பெரிய தொகையில் அல்ல, பெரிய கஷ்டமான தொகையில் அல்ல, சிறு தொகை மூலமாகத்தான் அவர்கள் அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுகிறார்கள். வெளியிடங்களில் பெருந்தொகையாக எடுக்கிறார்கள். அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுவதற்கு சிறு தொகைகளாகத்தான் அதை அறிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பியூட்டிஷியன் ஃபீல்டை வந்து எப்பொழுதும் செய்யும் போது NVQ என்ற முறையில், அதாவது நேஷனல் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் நீங்கள் செய்து கொண்டால் மாத்திரமே உங்களுக்கு அங்கீகாரம்
வழங்கப்படும், அங்கீகாரம் உண்டு. நீங்கள் எங்கே ஒரு உங்கள் 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 வியாபாரத்தை பதிவு செய்ய இந்த ஃபீல்டுக்குள் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்வதற்கு கட்டாயம் உங்களுக்கு NVQ level 4 கட்டாயம். அதாவது அரசா அங்கீகாரம் உள்ள இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தரச்சான்றிதழ் உள்ள ஒரு சர்டிபிகேட் வந்து NVQ level 4. இது இருந்தால் நீங்கள் நாட்டிலும் தொழில் செய்ய முடியும். அதே வேளை வெளிநாடுகளிலும் நீங்கள் நிறைத்த நாடுகளுக்கு செல்வதாயினும் உங்களுடைய பதிவு வந்து அங்கு இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு ஓலவல் ஏலவல் எக்ஸாமை நீங்கள் ஒரு NIC நம்பர் மூலம் உங்கள் கூகுள் சர்ச் பண்ணினா எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி உங்கள் NIC நம்பரை நீங்க கொடுத்தவுடன் உங்களுடைய குவாலிபிகேஷன் உங்களுடைய தகமை வந்து அங்கு விழும். எந்த ஒரு இதிலும் அது கிடையாது. NVQ செய்தால் மாத்திரமே அது வரும். நல்லதொரு தகவலை கூறியிருக்கின்றீர்கள் நிரோஸ். இப்பொழுது நாம் பிரைடல் மேக்கப் பற்றி வருவோம். சாதாரணமாக ஒரு பிரைடல் ஒன்றை நாம் ஒரு அழகு மணப்பெண்ணை ஒன்றை அலங்கரித்து அவரை நாம் ஒரு மேடையிலோ அல்லது ஒரு புகைப்படத்திலோ பார்க்கும் பொழுது பார்த்த உடனே கூறிவிடலாம் இது நிரோஸ் அவர்கள் தான் இந்த மேக்கப்பை செய்திருப்பார்கள் என்று. அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் அந்த பெண்ணிடம் இருக்கும். இதற்கு காரணம் என்ன? இந்த தனித்துவம், அதாவது லுக்ன்னு சொல்வாரு. ஒரு பிரைடலுக்கு முக்கியம் ஒரு லுக்கிங் தான். அப்ப இந்த லுக் வந்து தனிப்பட்ட முறையில் இது நிரோஸ் தான் செய்திருப்பார் என்று விளங்குவதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அப்படி அல்ல. நீங்கள் இப்படித்தான் என்னன்னு சொன்னா இப்பொழுதே வந்து நிரோஸ் என்பதை விட நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் எனக்கு என்று சொல்லி ஒரு இடத்தை எடுப்பதற்கு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்திற்கு வருவதற்கு பல சவால்களுக்கு நான் முகம் கொடுத்துள்ளேன். இன்று வரை சவால்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இது முக்கியமாக பெண்கள் தொழில் என்பதால் பெண்கள் தொழில் என்பதால் முன்னேற முடியும். சவால்கள் வரும் போதெல்லாம் என்னை தேற்றுவது எனது கணவர் தான். காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி விடும் என்று சொல்லி ஒரு இதை சொல்லுவார் அடிக்கடி. சில நேரங்களில் மனதார துவண்டு விழுந்தாலும் அவர் எனக்கு ரொம்பவே ஆதரவு உண்டு செய்வார் அவர். அந்த வகையில் இந்த தனித்துவம் என்பது வந்து நானாகவே என்னுள் உருவாக்கி கொண்டது. அதை யாரும் கற்றுத்தரவில்லை. அதை கற்றுத்தந்தார். நான் இந்த மேடையில் இங்கே கதை பேசுவதற்கு நான் பயப்படவில்லை. எனக்கு யாரும் வந்து என்னுடைய பிரைடல் மேக்கப்புக்கு கைட்லைன் யாருமே இல்லை. நானே எனக்கு டீச், நானே எனக்கு ஆசிரியை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் யாரும் வந்து நான் தானே கற்றுத்தரேன் என்று சொல்லி யாருமே சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களில் பிரைடல் மேக்கப் என்றாலே ஒரு வெள்ளை ஒரு வெளிரிய தன்மை உள்ள, அதாவது மணப்பெண்ணை நோமலா சாதாரணமாக பார்ப்பதை விட வெள்ளையாக பார்ப்பதுதான் அதிகளவாக ஒரு விரும்பக்கூடிய விடயமாக இருந்தது. நானும் செய்தேன் ஒரு காலத்தில். பிறகு எனக்கு அது என் மனசாட்சிக்கும் இடையில் ஒரு கேள்வி. எனக்கு ஒரு சில இடங்களில் போனால் வெல் விஷஸ், அதாவது நலன் விரும்பிகள் பேசும்போது நீங்கள் வெள்ளடிக்கிற அப்படின்னு சொல்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணா எனக்கு ஒரு கூச்சம். அந்த வேர்ட் கேட்கும் போது அப்ப நாம் முக ஒப்பனை என்பது என்ன, முக ஒப்பனையில் நாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்பதை முதலாவது நான் அறிய வேண்டும் என்று சொல்லி நான் கொஞ்சம் தேடுது. அப்பொழுதுதான் விளங்கியது, முக ஒப்பனை என்பது முகத்தை மாற்றுவதல்ல, நிறத்தையும் மாற்றுவதல்ல. அவருடைய நிறம் தான் அழகு, அதை மெருகேற்றுவது. முக ஒப்பனை மூலம் மெருகேற்றுவது என்பார்கள். அழகுக்கு அழகு சேர்ப்பது, அதான் உண்மையான கோட்வேர்ட். முக ஒப்பனையில் வந்து எனக்கு அந்த தனித்துவத்தை நான் கொண்டு வருவதற்கு நான் நிறைய செலவழிப்புகள் என்று சொன்னால் காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்லுவாங்க. அழகு சாதன பொருட்களை வந்து தரமானதாக எடுக்க வேண்டும், சாதாரணமானதல்ல. தரமான அழகு சாதன பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹலாலானதாக இருக்க வேண்டும் நிச்சயமாக. ஏனென்றால் மார்க்கத்துடன் பார்க்கும்போது அவர்கள் சில மணப்பெண்கள் வந்து டைமுக்கு வந்து தொழுவதற்கு உதவோடுதான் வந்திருப்பார்கள். அவர்களுக்குரிய ஏற்பாடுகளும் நாங்கள் எங்கள் அழகுக்கலை நிலையத்தில் அரேஞ்ச் பண்ணித்தான் வச்சிருக்கிறோம், ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறோம். அப்ப அதுக்கு வந்து பாதகமாக இருக்கப்படாது. அப்ப எல்லாமே தேட வேண்டியது. எல்லாத்துக்கும் நாங்கள்
செலவழிக்க வேண்டியிருந்தது. பிறகுதான் மணப்பெண் அலங்காரத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விடயம் என்னன்னா, முகத்தை மாத்துவது இல்லை. அந்த ஒரு தனித்துவம் எனக்கு, அந்த ஒரு தனித்துவத்தினால்தான் உங்களுக்கு இந்த அளவு நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆளுமை வட்டத்தில் இருக்கின்றீர்கள். என்னிடம் கேட்பார்கள் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து கேட்கும் போதே அவர்கள் சொல்லுவார்கள், சிஸ்டர் எங்களோட சகோதரி எங்களுடைய முகத்தை மாற்ற வேண்டாம், முக ஒப்பனை மூலம் என்னுடைய முக அமைப்பு மாறக்கூடாது என்று சொல்லி சில விஷயங்கள் சொல்வார்கள். வெள்ளையா ஓவரா கலர்ஸ் பண்ணாதீங்க, அப்படி ட்ரெஸ் கலருக்கெல்லாம் ஹெவி மேக்கப்பை யாரும் விரும்புவதில்லை. உண்மையில் அதுதான் உண்மை. வரையறுக்கப்பட்ட மேக்கப் லிமிட் ஒன்று இருக்கு. நிறைய இப்பொழுது வந்து நாம் மேக்கப் போடும் போது சில தாய் தகப்பன் அவர்களுடைய பேரண்ட்ஸ் அவர்களை பார்க்கிறார்கள், பார்த்த உடனே நல்ல அழகா இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல வேண்டும். நார்மல் லுக் தான் எப்பொழுதுமே வரவேற்கத்தக்கது. அவருடைய இயல்பு மாறாமல் நாம் செய்யும் ஒப்பனை தான் சிறந்த ஒப்பனைகளை அதிகமாக ஹெவியாக பண்ணுவதால் நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு. நாம் படித்திருக்கின்றோம். இதெல்லாம் வந்து இந்த ஒப்பனைகள் அதிகமாக செய்வது. நீங்கள் கூறுங்கள், எப்படி என்றால் இந்த முகாமைத்துவ நிலை பேணப்படுதல். இப்ப ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து இப்படியான மேக்கப் போடணும், நீங்க சொல்றீங்க இல்ல உங்களோட முக அமைப்புக்கு இது பொருந்தாதண்டி. இந்த நிலையில நீங்க எப்படி அவங்ககிட்ட அதை சொல்லி புரிய வச்சு இந்த முகாமைத்துவ நிலையை உங்களுக்கு உங்களோட வாடிக்கையாளருக்கு இடையில நீங்க பண்ணி வாரீங்க? கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள் வந்து வரும்போதே அவர்கள் ஒரு ஒப்பீனியனோடு தான் வருவார்கள். ஃபேஷியல் ஒன்று செய்யும் போதும் எங்களுக்கு ஃபேஷியல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஃபேஷியல் பண்ண சிலருக்கு முடியாது. அவர்கள் ஒவ்வாத்தன்மை உள்ளவர்களுக்கு நாங்கள் ஃபேஷியல் செய்வது கடினமா செய்யவே முடியாது. அதுவும் சில ஸ்கின், அதாவது தோல்நிலை அமைப்புகளை வைத்து ஃபேஷியல் எல்லாம் செய்ய முடியாது. அதே போன்று மேக்கப் செய்யும் போது அவர்கள் சில போட்டோஸ் எடுத்து கொண்டு வருவார்கள், இது மாதிரி செய்யுங்க. அதுல வந்து முக அமைப்புங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முக அமைப்புகள் இருக்கும். அவங்க போட்டோல கொண்டு வந்தவர் வந்து ஒரு வட்ட முகமா இருப்பார், இவர் வந்து ஒரு நீளமான சதுர அமைப்பை முகம் கொண்டவராக இருப்பார். அதை வந்து தெளிவாக அந்த போட்டோவை வைத்து புரிய வைக்க நோகாமல் உண்மையில் இதை விட உங்களுக்கு சிறந்த ஒரு முக அமைப்புக்கு இப்படி உங்களுக்கு இப்படி செஞ்சால் அழகாக இருக்கும் என்பதை தெரியும். அதாவது கஸ்டமர்ஸ், அதாவது வாடிக்கையாளரது தேவை எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட தேவையைத்தான் தேடி வருவதால் தான் உங்களுக்கு இன்றும் கூட வாடிக்கையாளர்கள் மிகவும் அதிகமான நிலையில் இருக்கின்றார்கள், இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இருப்பார்கள். வாடிக்கையாளரிடம் கலந்துரையாடல் தான் மெயினான ஒரு விடயம். கலந்துரையாடி அவருடைய தேவையை அறிந்ததுக்கு பிறகு அவருடைய தேவையோடு சேர்ந்து எங்களுடைய சேவையை தான் வழங்குகிறோம். தொடர வேண்டும். அவரை மறுத்து அவரிடம் இது இல்லை, இது உங்களுக்கு சரி வராது அப்படின்னு சொல்வதை விட இதோடு சேர்த்தாற்போல் இதுவும் உங்களுக்கு அழகாக இருந்தபடி பொருத்தமானது, இதுவும் உங்களுக்கு பொருத்தமானது தான் என்று சொல்றதே அவங்களுக்கு வந்து விளங்கப்படுத்தினோம்னு சொன்னா நிறைய வாடிக்கையாளர்கள், இளம் வயது பெண்கள் ரொம்பவே நல்லவர்கள், அழகான எண்ணங்களை கொண்டவர்கள், அவர்களுக்கு என்று எண்ணங்கள் இருந்தாலும் என்னோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள். அதிலும் நான் மிகவும் விரும்புகிறேன் அவர்களுடைய அந்த அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் என்னுடைய வயதுக்கும் அவர்கள் மகள் வயதில் உள்ளவர்கள், அவர்களுக்கும் இடையில் மிகவும் நெருக்கமான ஒரு பாண்டிங், அதாவது ஒரு பிணைப்பொண்டி உள்ளது. அவர்களுக்கு ஒரு அன்பு என்று சொல்லுவாங்க, அது வந்து எப்பயுமே பேணப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் அவதானமாகத்தான் அவர்களை கையாள வேண்டியுள்ளது. ஏனென்றால் அவர்களுடைய மனதுதான் உடையப்படாது. அந்த விஷயத்துல வந்து அவர்களை மனதை உடைக்காமல் தான் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது எங்களது சேவையும் செய்ய வேண்டும், அவர்களும் உடையக்கூடாது என்ற நிலையில் வந்து உறுதியாக உள்ளேன். அதனால்தான் இன்று வரை எனது பெயரை நான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன்.
நிரோஸ் கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். குடும்ப பெண் என்று சொல்லும்போது பல சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுடைய இந்த தொழிலையும் நீங்கள் செய்து கொண்டு உங்களுடைய குடும்ப பின்னணியையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பல சவால்களை முன்னெடுப்பீர்கள். இவ்வாறு உங்களுக்கு சிரமமாக இருந்த சந்தர்ப்பங்கள், சவால்களாக இருந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா? உண்மையில் இருக்க நான் மறந்துவிட்டேன் அந்த விஷயங்கள். என்ன அந்தந்த டைமுக்குள்ள வார சவால்களை நான் மனதில் வைத்துக் கொள்வதில்லை. சவால்கள் இருந்ததுதான். என்னால் வீடும் தொழிலும் வந்து ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் என்ன சொல்வது, நான் இங்கே வந்து செட்டிலான காலத்துல இருந்து எனது கணவரின் குடும்பமும் எனக்கு ரொம்ப உதவியானது. அவரும் அவருடைய குடும்பமும் மிகவும் உறுதுணையாக உள்ளது என்றுதான் சொல்லணும். ஏன்னா சிறு குழந்தைகளாக இருக்கும்போது எனது கணவரின் சகோதரிகள் எனது பிள்ளைகளை கொஞ்சம் பராமரித்துக் கொள்வார்கள். அவர்கள் அந்த வகையில் நிறைய உதவியாக இருக்கும். அதே நேரம் எனது கணவர் எனது தொழிலுக்கு ரொம்பவே உறுதுணையாக உள்ளார். எனக்கு அந்த கஷ்டம் விளங்கவில்லை. உண்மையை சொல்ல போனார், நான் ஏதாவது கற்றுக்கொள்ள ஆர்வம் என்று சொன்னாலும் கூட அவர் தயார். என்னோட கணவர் வந்து ஃபுல்லாவே சொல்லுவாரு, நீங்க இறங்கி. நாங்கள் அடுத்ததாக இந்த கேள்வியை தான் கேட்க இருந்தேன். உங்களுடைய இந்த ஆதரவுக்கு, இந்த ஒத்துழைப்புக்கு உங்களுடைய பெற்றோர்கள் காரணமா, உங்களுடைய கணவர் காரணமாண்டு அதை நீங்களே கூறிவிட்டீர்கள். ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் நிச்சயமாக பெற்றோர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் உங்களுடைய கணவர் இருக்கின்றார். மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். எனது கணவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நான் ஒரு நல்ல நிலையில் வர வேண்டும். ஏனென்றால் கல்வி, நான் A-level பாஸ் அவுட் ஓடையே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. அதோடு எனக்கு என்று ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று சொல்வது அவருடைய வெகுகால ஆசை. அவர் கூட அவருக்கு கூட இது சவாலாக அமைந்துள்ளது. நிறைய அவரும் கூட இதற்கு முகம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவர் அதுக்கெல்லாம் சலித்தவர் அல்ல. அவருடைய அவர் எதற்கும் சளைத்தவர் அல்ல. எது வந்தாலும் நான் இருக்கிறேன், நீ எதை முன்னேறி செல்ல. என்னுடைய ஏழைப்படி எல்லோருக்கும் ஒரு கணவனாக நான் உண்மையில் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நான் என்னுடைய கிளாஸ், என்னுடைய வகுப்பிற்கு வரும் சில மாணவிகளிடம் இவ்வாறான ஒரு இல்லை, இந்த மாதிரி ஒரு நிலை உள்ளது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுள்ள ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் 20 பேர் கிளாஸ் வருகிறார்கள், 20 பேருடைய கணவன்மாருடைய சம்மதத்துடன் தான் அவர்கள் அங்கே வந்திருக்கிறோம் என்றாலும் அதற்கு பின்னால் இருப்பதும் எமது வாழ்க்கை துணைதான் என்பது. இனியும் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த நிகழ்ச்சி மூலியமாகவும் நீங்கள் உண்மையில் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம், அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என கட்டாயம் மனைவியின் வெற்றிக்கு பின்னால் கணவனாக நீங்கள் செயற்படவே வேண்டும். நிச்சயமாக. நிரோஷ், இறுதியாக ஒரு கேள்வி கேட்கின்றேன். எங்களுடைய இந்த வளர்ந்து வருகின்ற சந்ததியினருக்கு, அதாவது இந்த அழகுக்கலை, அழகுத்துறையை கற்க வேண்டும், நிரோஸை போல வர வேண்டும், அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். இவ்வாறு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய யுவதிகளுக்கு உங்கள் என்ன அறிவுரைகளை உங்களால் கூற முடியும்? என்னை போன்று வர வேண்டாம். நான் சொல்றேன், உங்களுக்கென்று ஒரு ஆளுமை இருக்கும், அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்னொருவரை போன்ற ஒரு காலமும் நாம் இருக்க முடியாது. அவருடைய குடும்ப சூழலும், அவருடைய சுமைகளும், அவருடைய காலமும் வேறு. ஆளுமை என்பது உங்களுக்குள் இருக்கும் திறமைகள். இது பியூட்டிஷியன் நன்றபடியா கற்றுக்கொண்டு எதை செய்வதனாலும் கற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு துறைக்கும் கல்வி என்பது முக்கியமானது. கல்விதான் முக்கியமானது. ஆனாலும் எவ்வளவு கற்றாலும் அப்டேட் இருந்து கொண்டே இருக்கும் எல்லா விடயங்களிலும். இப்பொழுது நாம் ஒரு சில காலங்களுக்கு முதல் நான் கற்ற விடயத்தில் மாத்திரம் இருந்திருந்தேன் என்றால் நான் இன்று கிணற்று தவளையாகத்தான் இருந்திருக்க முடியும். இன்னும் அப்டேட்டுகள் தேவைப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி தேடி கற்றுக்கொண்டு அதை செய்யுங்கள். அதை செய்தால் உங்களிடம் யாரும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார்கள். நீங்களே உங்களோட ஆளுமையை வளர்த்துக் கொள்வீர்கள். இப்பொழுது கொஞ்ச காலமாக நான் இதை கட்டாயம் சொல்ல வேண்டும், நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல வந்து எங்களுக்கு மேக்கப் தெரியும் என்கிறார்கள்.
என்னன்னு சொன்னா நாங்க யூடியூப்ல பார்த்து நிச்சயமாக. இதுதான் கூடுதலா நம்ம ஊர்ல நடந்து வருகின்றது. நாங்கள் யூடியூபில் பார்த்து நாங்கள் செய்வோம் என்பது வெகுவான். என்னை பொறுத்தவரையும் அவர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. ஒரு சிலர் செய்கின்ற வேலையால் தான் எல்லோருடைய பேரும் குறைபாடு உள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் அந்த சமூக வலைத்தளங்களை பார்த்து கொண்டு செய்துவிட்டு பின்னர் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவர் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதால் எல்லோருக்கும் அந்த குறையை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நீங்கள் எங்களுடைய சமுதாயத்திற்கு முக்கியமாக எட்டி வைக்க வேண்டிய விடயமாகவே நான் நினைக்கிறேன். கோர்ஸ் ஒன்று படிக்க போனா கொஞ்சம் நம்மளோட மூளையை செலவழிக்கவும் வேண்டும், காசையும் செலவழிக்க வேண்டும், அதே நேரம் நமக்குரிய ஆளுமைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் யூடியூப் மூலியமாகவோ அல்லது இது சமூக வலைத்தளங்களின் மூலியமாகவோ நம்ம கற்றுக்கொள்ளும் போது ப்ரொடக்டையும் காட்டுவார்கள், போடுமை. ஆனால் அந்த வாடிக்கையாளருக்கு தேவையானதை காட்ட மாட்டார்கள். அதனால் ஏற்படுவது பாதகமே தவிர சாதகமான விளைவுகள் இல்லை. இப்பொழுது ஒரு ஆள் செய்யும் பிழைகளால் ஒட்டுமொத்த அழகுக்கலை நிபுணர்களையும் சாடுவது போல்தான் கதைக்கிறார்கள். சாதாரணமா எங்களிடம் ஒரு பிரைடல் மேக்கப் வரும் போதும் அவர்கள் சொல்லும் விடயம் என்னென்றால், க்ரூம் சைட் மாப்பிள்ளை வீட்டாருக்கு மேக்கப் என்றாலே பயம். அவர்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இப்பொழுது எல்லோருக்கும் அந்த பயம் ஒன்று இருக்கிறது. மேக்கப் என்றால் ஒரு பயம் என்று சொல்லித்தான் வருகிறார்கள். ஏனென்றால் அந்த ஒப்பனையில் ஏற்படும் பிழைகளும் பின்விளைவுகளையும் ஏற்படுத்திவிட்டு ஏற்படுத்தியவர்கள் சலனம் இல்லாமல் இருக்கிறார்கள். பப்ளிசிட்டியானவர்களுக்கு, அதாவது சமுதாயத்தில் அங்கீகாரம் உள்ளவர்களுக்கு தான் அந்த பேர் புகழெல்லாம் பேச்சுக்களும் சேர்கிறது. சோ அதனால் தெளிவான இடங்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள், கற்ற இடங்கள், கற்றவர்களிடம் நிறைய உங்களுக்கு ஆன சேவைகள் நிறையவே உள்ளது. அவர்களுடைய சேவையை ஆற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். எமது ஊரில் நிறைய பிள்ளைகள் கற்று தேறிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வளங்களை கொடுப்பதற்கு வாடிக்கையாளர்கள் தேடி செல்ல வேண்டும் அந்த இடங்களை. எதை செய்வதாக இருந்தாலும், இப்போ நாம சாதாரணமா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கும் போது நாம அவதானிக்கிற விஷயம் என்ன? முடிவு தேதி அத்தனையும் பார்ப்போம். ஏன் உங்கள் தோலை கொண்டு போயிட்டு ஒருவரிடம் கொடுக்கும் போது அவர்களுடைய தகமையை பாதிப்படையுது, தகமையை பார்க்க முடியாமல் உள்ளது. இதை நாம் சொல்லிவிட்டோம் என்றால் இவள் படித்து விட்டார், அதனால் இப்படி சொல்கிறார். இது முக்கியமான ஒரு விடயம். சமுதாயத்துக்கு இது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விடயத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இது நிச்சயமாக எங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தற்பொழுது ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்று காத்திருக்கின்றது. எங்களுக்காக நீங்கள் ஒரு மணப்பெண்ணை தயார் செய்து அழகிய முறையில் இங்கு எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றீர்கள். தற்பொழுது நாம் அவரை பார்த்து கொண்டே சில கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். அழகிய முறையில் ஒரு மணப்பெண்ணை அலங்கரித்து எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றார். மணப்பெண்ணை பார்க்கும் பொழுது முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு ஒரு தோற்றத்தையும் பொலிவையும் கொடுப்பது ஆடை. அதாவது ஆள் பாதி ஆடை பாதி என்று முன்னோர்கள் கூறியது போல இந்த மணப்பெண்ணுக்குரிய இந்த ஆடை ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் எவ்வாறு இந்த ஆடைகளை தெரிவு செய்வீர்கள்? ஒரு மணப்பெண்ணுக்கு முதலில் ஆடைகளை எவ்வாறு தெரிவு செய்வீர்கள் என்பதை கூறுங்கள். ஆம்ரிக்கா, ஆடைகள் இப்பொழுது அவர்களே தெரிவு செய்து கொண்டு வருகிறார்கள். சில வேளைகளில் ஒரு க்ரூம் சைட் இரு நாட்கள் சில மணப்பெண்கள் இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் ஆசைப்படுகிறார்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுவதற்கு. ஏனென்றால் வெளியிடங்களில் ஃப்ராக் கவுன் என்று சொல்லுவாங்க. இந்த கவுன் தான் மெயினான ஒரு விடயமாக உள்ளது. காலாகாலத்துக்கு இது மாறாத ஒரு விஷயம். எந்த ஆடையாக இருந்தாலும் கலாச்சாரத்துக்கும் ஃப்ராக் மாடல் எந்த காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஃப்ராக்ஸ் நான் வேறெங்கும் எடுப்பதில்லை. எங்களுக்கென்றே ஒரு ஷாப்ஸ் கடை அருகிலே உள்ளது. பிரைடல் ஃப்ராக்ஸ் என்று பிரைடல் ஃப்ராக்ஸ் கேலரி என்று அவர்களிடமே தேவையான நிறங்களில் தேவையான வடிவமைப்புகளில் ஆடை உள்ளது. அவர்கள் தான் எங்களுக்கு நீங்கள் அதை எடுத்து இவர்களுக்கு
சந்தைப்படுத்துகிறீர்கள். இன்று அவர்கள் மூலியமாக தான் நாங்கள் இந்த ஒயிட் ஃப்ராக் வந்து எடுக்கும். இது முழுமையான ஒரு கவுன். இதுக்கு நான் உள்ளால் போடும் பக்கம் செட்டிங்ஸ் அது இதெல்லாம் ஒன்றுமே போடவில்லை. சாதாரணமாக ஒரு கவுனாகத்தான் அதை ட்ரெஸ் பண்ணியுள்ளேன். இது நிற்கும் போது பெரிய அளவில் ஒரு இடத்தை காட்டும். ஒரு மேடையில் அமரும் போது ஒரு தனித்துவமான ஒரு அழகை காட்டக்கூடியது, தோற்றத்தை காட்டக்கூடியது ஃப்ராக் கொண்டுதான். அதனால்தான் நான் அதனை தெரிவு செய்தேன். வெள்ளை நிறம் வந்து இதை நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர் தவிர்த்து வேறவர்கள் கேட்டால் நீங்க நிறைய பேர் வெளியில் இருந்து வந்தாலும் எங்க ஊரா இருந்தாலும் இவர்கள் அந்த சேவையை செய்கிறார்கள். இந்த ஃப்ராக்குரிய சேவையை செய்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு தேவையான வேண்டிய நிறங்களில் வெள்ளையாக இருக்கட்டும் அல்லது வேண்டிய நிறங்களில் வேண்டிய வடிவமைப்புகளில் இவர்களிடம் இந்த கவுன் உள்ளது. அதே வேளை லெஹெங்கா இப்பொழுதே ட்ரெண்டிங்ல இருக்கும் லெஹெங்காக்களும் அவர்களிடம் இருக்கின்றது, பெற்றுக்கொள்ள முடியும். அங்கு அவர்கள் தான் இந்த கவுனையும் இன்று எங்களுக்கு அணிவதற்கு எங்களுடைய மாடல் தந்திருக்கிறார்கள். அழகான கவுன்கள், வித்தியாசமான அவர்கள் உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு, பருமனுக்கு ஏற்றவாறு எல்லா வகையிலும் அவர்களிடம் இந்த ஆடைகள் அவர்களிடம் பெற்றுக்கொள்ள முடியும். வாடகைக்கு, அதாவது வாடகை முறையில் என்ன சொல்வது, வாடகை முறையில் வந்து அவர்களுக்கு தேவையான ஆடைகளை எடுத்துக்கொள்ள முடியும். ஆம்நேர்களே, நீங்களும் இவ்வாறான ஆடைகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களுடைய திரையில் காணப்படுகின்ற தொலைபேசி இலக்கம் மூலம் அழைத்து இவ்வாறான ஆடைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து கூறுங்கள். நகைகள், அதாவது ஜுவல்ஸ் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய காத்தாங்குடியை பொறுத்தவரையில் முன்னோர்கள் காலத்தில் தான் இது அதிகமாக இருந்தது. ஆனால் தற்போது குறைவடைந்து விட்டது. நகைகள் தான் கூடுதலாக அணிய வேண்டும் என்பது ஒரு பாரம்பரியம். நகைகளைத்தான், பொன் என்றாலே நகை என்ன போட்டிருக்கிறான்னு தான் பார்ப்பாங்க. இப்பொழுது அது எவ்வாறு இருக்கின்றது தற்பொழுதுள்ள காலகட்டத்தில்? இந்த ஜுவல்ஸுக்கு எவ்வாறு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள்? ஆடைக்கு ஏற்றவாறு நகைகளும் வேறுபடுகிறது. ஹெவியாக போடுறதா, நார்மலாக போடுறது? இந்த காலகட்டத்தில் உள்ள பிரைடல்ஸ் வந்து என்ன மாதிரியான நகைகள் போடுவதை விரும்புகின்றார்கள்? முதலாவது இங்கு இப்பொழுது மணப்பெண் அலங்காரங்களை வந்து விரும்புகிறார்கள். இந்தியன் ஸ்டைல், பாகிஸ்தானி ஸ்டைல். அவர்கள் அதிகளவான ஆபரணங்களை அணிவார்கள். ஆனாலும் அணியக்கூடிய ஆடைகளுக்கு ஏற்றவாறுதான் நாம் நகைகளை அணிய வேண்டும். எல்லாவற்றிற்கும் நான் நகைகள் அணிய முடியாது. இப்படி ஒரு வெள்ளை நிற ஒரு ஆடையை அணியும் போது சிம்பிளான ஒரு முறையில் தான் அவரை வைக்க முடியும். தாலி என்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெரிய செயின் ஒன்று போடுவாங்க. வளமையாகவே தங்கத்தில் ஒரு மாலையை மட்டும் அணிவித்து வைப்பார்கள். இதற்கு அதிகளவான ஆபரணங்கள் அணிவது கிடையாது. இதே வேளை ஒரு லெஹங்கா ஒன்று அணியும் போது அதற்கு தேவையான அளவு வளையல்கள், தங்கத்தில் வந்து குறைவுதான். தங்கம் என்பது எந்த நாளில் அணிவிக்கப்படுகிறது என்றால் அது அந்த வலிமா என்று சொல்லப்படுகின்ற நாளில்தான் தங்கம் அணிவிக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் மணப்பெண்ணுக்கு தேவையானவாறு அந்த அலங்காரங்களுக்கு ஏற்றவாறு நகைகள் நாங்களாகவே அதற்கு அவர்களுக்கு அறிமுக நகைகளை நீங்கள் சந்தைப்படுத்தி வருகிறீர்களா? இல்லை, அதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. மட்டக்களப்பில் ஆசிக் ஃபென்சி என்னும் நிறுவனத்தில் தான் நாங்கள் அதுக்குரிய ஜுவல்லரிஸ் வந்து ரெண்டல் முறையில் புதிய வடிவிலான நகைகள் அவர்கள் வந்து ஆசிக் ஃபென்சி அவர்கள் தான் எங்களுக்கு நகைகள் வந்து வேண்டிய மாதிரி கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு, இந்து கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு, அதே மாதிரி முஸ்லிம் கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு வேண்டிய வடிவிலான நகைகளை அங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக. அது போன்று இவர்களுடைய அந்த நெயில் அலங்காரங்கள் அது பற்றி கூறுங்கள். எங்களுடைய கலாச்சாரத்தை செய்வதில்லை. கூடுதலாக ஏனைய கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் அதை விரும்புவார்கள். நீங்கள் ஒவ்வொரு கலாச்சார அமைப்புகளிலும் நீங்கள் பிரைடல் மேக்கப் செய்வார்கள். அந்த வகையில் இந்த கேள்வியை நான் கேட்கின்றேன். நெயில் அலங்காரங்கள் செய்கிறீர்களா இல்ல அதற்கு வேற மாதிரி எதுவும் ஒப்பனைகள் அப்படி இருக்கின்றதா? நெயில் அலங்காரம் என்னும் போது நாம் நெயில் பாலிஷ் அடிப்பதில்லை. மார்க்கெட்டில் இல்லை. காரணம், நெயில் பாலிஷ் அணியாதது காரணம் முது சேராது என்பது. நான் இவருக்கு கூட நெயில் ஃபேக் நெயில்ஸ் வந்து ஒட்டியுள்ளேன். இப்பொழுது அதுவும் கூட வருகிறது. அதில் ஒரு கம்மை போட்டு
சாதாரணமாக ஒட்டி விடுவதே இப்பொழுது ஃபேஷனாக உள்ளது. இது சாதாரணமான மணப்பெண்களுக்கு மட்டும் மாத்திரம் அந்த நிகழ்வுகளுக்கு மாத்திரம் தேவை என்றால் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் அல்லது கழட்டி விட்டு நிகழ்வுக்கு மாத்திரம் நிகழ்வுகளுக்கு மாத்திரம். இப்பொழுது எல்லாமே ஒட்டி கலட்டக்கூடிய மாதிரி தான் எல்லாமே இப்பொழுது வந்துள்ளது. அது போன்று மிகவும் முக்கியமான ஒரு விடயம் ஷோல் ரப்பிங். ஷோல் ரப்பிங்ல பல வகையான ரப்பிங்ஸ் இருக்குது. இப்ப அவங்களோட முகமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நிறைய ரப்பிங்ஸ் இருக்குது. நீங்க உங்களோட கிளாஸ்ல எல்லாம் நான் பாத்திக்கிறேன், அந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் பாத்திக்கிறேன். அழகான முறையில நீங்க கிளாஸ் போடுறீங்க. என்ன மாதிரியான ரப்பிங்ஸ் எப்படி நீங்க தெரிவு செய்வீங்க? அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வீங்களா, இல்ல நீங்க அவங்களோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக செய்வீங்களா, இல்ல அந்த ஷோல் நிறங்கள் எவ்வாறு தெரிவு செய்வீங்க? எங்களை பத்தி சொல்லுங்க. ஆடைகளுக்கு ஏற்றவாறு ஷோல்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்கிறோம். சில வேளைகளில் நாம் தெரிவு செய்யும் ஷோல்ஸ் மணப்பெண்ணுக்கு பொருத்தமற்றதாக இருக்கும். அவருக்கு பொருத்தமான ஷோலை அவரையே தெரிவு செய்ய விட்டு விடுகிறோம். அவர்களின் சாய்ஸ், அவர்களுடைய விருப்பம். எங்களிடம் பங்கெடுப்பதில்லை. சில விடயங்களில் அவர்களின் விருப்பத்திற்கே நாங்கள் விட்டுத்தான் இந்த குறைகளை கூறினால் ஏற்றுக்கொள்வார்கள். என்னென்றா அவர்கள் டிசைன்ஸ் எடுத்து கொண்டு வருகிறார்கள். அதாவது முக அமைப்புக்குரிய டிசைன்ஸ் அல்ல, ஷோலில் உள்ள அந்த லேயர்ஸுக்குரிய அமைப்புகளே அவர்கள் டிசைன்ஸாக கொண்டு வருகிறார்கள். இது போன்ற எங்கள் அமைப்பில் செய்து தாருங்கள் என்று. முக அமைப்பை தீர்மானிப்பது நாங்கள். அவருடைய முகத்திற்கு பொருத்தமான ஒப்பனையையும் முக அமைப்புக்குரிய ஷோல் ரப்பிங் ஸ்டைலையும் தெரிவு செய்வது நாங்கள். இப்பொழுது ஷோல் ரப்பிங் ஒரே விதமானது அல்ல. துர்க்கி ஸ்டைல் இருக்குது, அடுத்தது டர்பன் ஸ்டைல் இருக்குது, பலவிதமான ஸ்டைல்ஸ் இருக்குது. அதுல கமன் ஸ்டைல் நாம் இந்த கூர் வைத்து முகத்திற்கு பொருத்தமாக ரப் பண்ணி கொள்வது. அது கமனாக எல்லா இடங்களிலும் அதைத்தான் செய்கிறார்கள். டர்பன் என்பது எல்லாருக்கும் பொருத்தமானதல்ல, முக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுகிறது. அதை எல்லாருக்கும் செய்ய முடியாது. அதுக்கு தனிப்பட்ட நாளில் நீங்கள் ரெப்பிங் செய்து நேரம் போதாம இருப்பதனால் அது செய்ய முடியவில்லை. வேறு மணப்பெண் பொறுத்தவரை இந்த பூ பொக்கே அது எவ்வாறு தெரிவு செய்வீர்கள்? அதுவும் அவர்களுடைய ஆடைக்கு ஏற்றவாறு செலக்ட் பண்ணி கொள்ளுவோம். அவர்களுடைய கொடுப்போம். நிச்சயமாக. நல்லது நிரோஷ். உங்களுடைய வேலைப்பளுவுக்கு மத்தியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று நல்ல பல கருத்துக்களை எங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் வழங்கினீர்கள். அத்தனை கருத்துக்களும் எங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நிச்சயமாக எதிர்பார்க்கின்றேன். இதே போன்று நீங்கள் வருகின்ற நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொண்டு எங்களுடைய நேயர்களுக்கு இன்னும் பல கருத்துக்களை கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் நீங்கள் இத்துறையில் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்திக் கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் முக்கியமான விடயம் ஒன்றை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். காத்தான்குடியில் உள்ள இலைமறைகாயாக இருக்கின்ற எத்தனையோ பெண்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு ஒரு களம் இல்லாமல் இருக்கின்றார்கள். நீங்களும் உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்த விரும்பினால் எங்களுடைய இலக்கத்திற்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு உங்களை பற்றிய தகவல்களை எங்களுக்கு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். இது போன்ற இன்னும் பல மகளிர் மகுடம் நிகழ்ச்சியில் பல ஆளுமை பெண்களுடன் நான் உங்களை சந்திக்க வருவேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.